என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ரெசிபியை தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சூப்பர் டேஸ்டா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமா? மெல்லிசா நறுக்குன 3/4 கிலோ பெரிய வெங்காயம், 200 தக்காளி, 1/2 புதினா கட்டு, 1 மல்லிக்கட்டு, 1 எலுமிச்சம்பழம், 3 பச்சை மிளகாய், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 3 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பொடி பண்ண பட்டை கிராம்பு 3 ஸ்பூன். பட்டை பொடி பண்றதுக்கு சுருளு பட்டையில காட்டை இருக்காதுங்கிறதுனால நயப்பட்டை தான் யூஸ் பண்ணணும். சீரக சம்பா அரிசி 1 கிலோ, அரிசிக்கு சமமா கறி போட்டாதான் டேஸ்ட். நான் 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். தேக்ஸா நல்லா காஞ்சது எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சது பட்டை கிராம்பு ஏலக்காயை சேர்த்துக்கலாம். மெல்லிசா நறுக்கி வச்சிருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினது இப்ப தக்காளியே சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினது இப்ப புதினா மல்லியே சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினது மசாலாவை சேர்த்துக்கோங்க. மசாலாவை சேர்த்து பிடிக்க ஆரம்பிக்கும். பிடிக்க விடாம கிளறிக்கிட்டே இருங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம நல்லா வதக்குறதுல தான் டேஸ்டே இருக்குது. இப்போ எலுமிச்சம்பழ ஜூஸை சேர்த்துக்கலாம். மையா நல்லா வதங்கினதும் அலசி வச்சிருந்த 2 கிலோ சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மூடி போட்டு கறியை 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. 1 கிலோ அரிசிக்கு காப்படி உலக்குல 4 உலக்கு தண்ணி ஊற்றணும். நான் எக்ஸ்ட்ரா 1 உலக்கு வச்சு 5 உலக்கா ஊத்திக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரவட்டியும் தேவையான அளவு உப்பு சேர்த்து களைஞ்சி வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை போட்டதும் மூடி போட்டு வேக விட்டு அடிக்கடி பிடிக்காம கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணி வத்தி இந்த மாதிரி வரப்ப சிம்ல வச்சு தண்ணி குடத்தை மேல வச்சிருங்க. 10 நிமிஷத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தண்ணி குடத்தை மேலேயே வச்சு 3/4 மணி நேரம் தம்ல வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சுட சூப்பர் டேஸ்டான சிக்கன் பிரியாணி ரெடி. சிக்கன்லாம் நல்லாவே குக் ஆயிருந்துச்சு. அந்த தக்காளி ஜாமோட வச்சு சாப்பிட்டப்போ அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு பெனாஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in next video.